Simply Khushbu, powered by Basham Construction, Sensodyne Repair and Protect, VK Shampoo Hair Color, and our cookie partners, Unibic Cookies. சார்பாக இந்த வாரம் உங்களை எல்லாரும் வரவேற்கிறேன். இந்த வாரம் நம்ம நிகழ்ச்சியில யார் வர போறாங்க? ஏன்னா இந்த நிகழ்ச்சி பார்க்கும்போது கண்டிப்பாக எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதிகமாயிட்டு இருக்கு. யார் வர போறாங்கன்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. உங்களுடைய எதிர்பார்ப்புக்கு ஏத்த மாதிரி இன்னைக்கு யார் இங்க வந்திருக்கிறாருன்னு நீங்க நினைச்சு பாத்தீங்களா? இவர் பத்தி சொல்லணும்னா இவர் பேர்ல தீ இருக்கு. பேர்ல மட்டும் இல்ல, இவருடைய நடிப்புலயும் தீ இருக்கு. இப்படி ஆக்ஷன்ல தீயா இருக்காரு. அதே மாதிரி ரொமான்ஸ், ஆட்டம் பாட்டம் எல்லாத்துலயும் தீ இருக்கு. ஆமாங்க, யாருன்னா யோசிக்கிறீங்களா? வெல், இன்னொன்னு வகையில சொன்னாக்கா நமக்கு வீரனாக அறிமுகமாகி அதுக்கப்புறம் நம்ம வீட்டு பையனை மாறி இண்டஸ்ட்ரியில ஆல் இன் ஆல் அழகராஜனா வலம் வந்து அதுக்கப்புறம் ஒரு சிறுத்தையாக விளையாடி இன்னைக்கு கொம்பனா மட்ராஸ் அட்ரஸோட இருக்கிறாரு. ஆமாங்க, the one and only, the cutie pie, கார்த்தி. Figure out. TikTok. எங்க அண்ணன் கெஸ்ட் ரோல், நான் தான் ஹீரோ இல்ல. அரச்ச சந்தனம் மணக்கும் குங்குமம் அழகு நெத்தியிலே. கார்த்தி இன்ட்ரோடக்ஷன் கரெக்டா இருந்ததுல? பயங்கரமா பேசுறீங்க. இல்ல உண்மை அதுதானே. ஒரு வீரனாக நீங்க வந்து அறிமுகமானீங்க பருத்தி வீரன்ல. அதுக்கப்புறம் உண்மையில பையா வந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் வந்து நம்ம வீட்டு பையன். நானும் ரொம்ப நாளா உங்களை வந்து பையா தான் கூப்பிட்டு இருந்தேன். நிறைய விஷயங்கள் உங்களை பத்தி பேச போறோம். ஆனா இப்ப இருக்குது ஒரு ஹாட் நியூஸ். ஓகே, ஹாட் நியூஸ்னா கார்த்தி டூயிங் மணிரத்னம் ஃபிலிம். அது எப்படி? அதான் மணி சாரோட அசிஸ்டன்ட். அங்கதான் ஆரம்பிச்சது. ஸோ ஃபர்ஸ்ட் கிளாப் அடிக்கும் போது திட்டு வாங்கினதான் எனக்கு ஞாபகம் வருது. பட் சார் சடன்லி கால் மீ ஒன் டே அண்ட் ஹி செட் will you be interested? என்ன சார் இப்படி எல்லாம் சொல்றீங்க, கதையெல்லாம் சொல்லணுமா உங்ககிட்ட அப்படின்னாரு. அதெல்லாம் நீங்க ஒன்றும் சொல்ல வேணாம், நீங்க எப்போ கூப்பிடுறீங்களோ நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சார் ஓகே, I'll plan it and tell you அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ he asked me to keep the dates from Jan. அதுல இருந்து ஸ்டார்ட். சோ ஜனவரில இருந்து மணிரத்னம் சார் படத்துல, hopefully yes, குரு படத்துல சிஷ்யன் நடிக்க போறாரு. கதையும் கேட்க மாட்டேன்ட்டீங்க. ஆனா உங்களுடைய ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஷூட் நீங்க சொன்னீங்க, நீங்க படிக்கும் போது ஸ்கூல் டேஸ்ல இருந்து நீங்க வந்து சினிமால இருக்கணும்னு ஆசைப்பட்டவங்க. அப்பா சினிமால இருக்கிறதுனால, அண்ணன் சினிமால இருக்கிறதுனால அந்த இன்ஃப்ளூயன்ஸ் உங்களுக்கு இருந்ததா? இன்ஃப்ளூயன்ஸ்னு பார்த்தா பேசிக்கா ஒரு டிசிப்ளின்ங்கிற விஷயம் வந்து டெஃபினட்டா இருக்கும். டைமுக்கு ஒரு இடத்துக்கு போறதா இருக்கட்டும், கம்ப்ளீட்டா எந்நேரமும் இந்த கேரக்டராகவே எப்படி இருக்கிறது. பிகாஸ் நான் போய் அண்ணா கும்பகோணம்ல பார்த்தேன். யூஎஸ்ல இருந்து ஹாலிடேக்கு வந்திருந்தேன். ஓகே, நைட்டே வந்து I felt like seeing him. அதுக்கு முன்னாடி அவ்வளவு பாசெல்லாம் இருந்தது இல்ல. பட் அன்னைக்கு நைட் I wanted to go and see him. ஸோ கும்பகோணம் போனா நைட் 12 மணிக்கு கதை தட்டினா யாரோ கதை திறக்குறாங்க. அண்ணா இல்லையான்னு கேட்கறேன். பார்த்தா அவரு தான் கதை திறந்திருக்காரு. மொட்டை அடிச்சு டார்க் டேண்டா, எனக்கு அடையாளமே தெரியல. ஸோ I felt that dedication. ஸோ இதெல்லாமே I think I imbibed from them, learning from them. வீட்ல வந்து அப்பா கிட்ட நான் நடிக்கணும் யூஎஸ்ல இருந்து சொன்னீங்களா, இங்க வந்ததுக்கு அப்புறம் சொன்னீங்களா? அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். எங்க அம்மா வந்து ஒரு வாட்டி ஹாலிடே வரும்போது பயங்கர அழுகையா இருக்கும். சண்டே அன்னைக்கு நான் ஃபோன் பண்ணேன்னா பேசவே மாட்டாங்க. ஒரு 1 hour அழுவாங்க. என்னன்னா அவங்க நல்லா சமைச்சு சாப்பிட்டு இருப்பாங்க, நான் ஒண்ணுமே சாப்பிட்டு இருக்க மாட்டேன். இதை நினைச்சே அழுதுட்டே இருப்பாங்க. அப்போ ஒன்னு சொல்லிட்டு வைப்பாங்க, இந்தியா திரும்பி வந்துடுவேல, இந்தியா திரும்பி வந்துடுவேல. நான் ஒரு செக் வச்சுட்டேன், நான் இந்தியா திரும்பி வந்தா சினிமாக்குள்ள தான் போவேன், நான் வரணுமா வேண்டாமா. எங்க அம்மாக்கு இப்ப என்னன்னா, இவன் வரணும்னு நல்லா இருக்கும், வந்துட்டா நல்லா இருக்கும். இவன் சினிமாக்கு போறேன்றானே, இவன் போய் அங்க தேரலன்னா என்ன ஆகுறதுன்னு ஒரு பயம் இருக்கும். பட் வந்தா போதுங்கிற முடிவுல they all agreed and said okay, நீ வா, வந்து சினிமாவே பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீங்க வந்த உடனே சினிமா தான் ஓகே. பட் அப்பாட்ட சொன்னது சொல்றேன். பட் நடிக்கணும்னு சொன்னதா இல்ல வேணா மணி சார் கிட்ட அசிஸ்டண்டா தான் நான் சேர்ந்தீங்க? நான் மணி சார்ட்ட சேர்ந்த போதே I had few offers, like பாலாஜி சக்திவேல் சார். பார்க்கும்போது எல்லாரும் கேட்பாங்க, நீ கொஞ்சம் உடம்பு மட்டும் குறைச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு ரோல் இருக்கும்பாங்க. நீங்க தான் பாத்துருக்கீங்க. சோ என்ன இப்படிலாம் கேட்கறாங்களே, நம்ம கூட சான்ஸ் இருக்குமோ அப்படின்னு யோசிக்கும் போது சரி இது வராது, நம்ம சார் கிட்ட ஒழுங்கா வேலையை கத்துக்கலாம், டைரக்ஷன் கத்துக்கலாம் போது மணி சார் ஒரு நாள் சொன்னாரு, ஸோ இவனுக்கு வந்து சான்ஸ் கிடைச்சதுன்னா நோன்னு சொல்லாத, ட்ரை பண்ணு அப்படின்னு சொன்னாரு. அப்பாவும் அதான் சொன்னாங்க, இப்போ ஒரு ஆக்டிங்க்கு சான்ஸ் கிடைச்சதுன்னா நீ வேணான்னு சொல்லாத, ட்ரை பண்ணு, வரலன்னா அப்புறம் அகைன் டைரக்ஷன் போய்க்கலான்னு. அப்பதான் வந்து பருத்தி வீரன் சான்ஸ் வந்துச்சு. அண்ணாட்ட போய் சொன்னேன், எங்க அண்ணா கூப்பிட்டாரு,
டேய் நீ என்னடா இவ்வளவு கன்ஃபியூஸ்டா இருக்க, டைரக்ஷன் பண்றேன்னு சொன்னேன், இப்ப நடிக்கிறேன்ற ஏதாவது ஒரு கிளியரா ஒரு முடிவு எடு. இல்ல இல்ல நான் நடிக்கிறேன், ஒரு வாட்டி ட்ரை பண்ணிடுறேன், ஒரு படம் ட்ரை பண்றேன். ஓகே சார், நீ சார் நீ இப்படியே இருந்தா ஒரு பண்ண முடியாது, யூ ஹேவ் டு சேஞ்ச் யுவர் செல்ஃப். Change எப்படி yourself. வந்து ஒரு விஷயத்துக்கு நம்ம தகுதிப்படுத்திக்கணும்னு சொல்லுவோம் இல்லையா, யூ ஷுட் டிசர்வ் இட். ரைட். அப்படி நீ மாத்திக்கணும்னா சரி நான் ட்ரைனிங் போறேன், ஸோ மார்னிங் வந்து ஃபைட் கிளாஸ், ஈவினிங் டான்ஸ் கிளாஸ் எதுவுமே வர மாட்டேங்குது. போராடி போராடி ஒரு 3 மாசம் ட்ரை பண்ணி அந்த டைம்ல தான் ஐ திங்க் தே ஆல் saw me going through it. ஃபுல் டே இதே வேலை பண்ணிட்டே இருந்தேன். அண்ட் அமீர் சார் இருக்கறனால தே ஆல் ட்ரஸ்டட். சரி அமீர் சார் வேலை வாங்கிடுவாரு அது அப்படின்னு இருக்கு. சொல்லி விட்டுட்டாரு. ஸோ தே ஃபெல்ட் ஐ வாஸ் கன்ஃபியூஸ்ட். பட் அந்த ட்ரைப்க்கு அப்புறமா சேஞ்ச் திங்ஸ் சேஞ்ச். ஆனா எங்களுக்கு கிடைச்ச தகவல் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாத ஃபேன் ஃபாலோயிங். அது எப்படி கண்ட்ரோல் பண்றீங்க, கணக்கு பாக்குறீங்க? இப்படி 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 எனக்கு புரியல. அந்த ஃபீமேல் ஃபேன் ஃபாலோயிங் இருக்குல்ல உங்களுது, அது எப்படிங்க? நான் சொல்லியிருக்கேன், நான் எல்லா இன்டர்வியூல சொல்லியிருப்பேன். படிச்சது பாய்ஸ் ஸ்கூல், Yeah. அதுக்கப்புறம் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். ப்ரொஃபசர் கூட லேடி ப்ரொஃபசர் இருக்க மாட்டாங்க, ரொம்ப வறட்சி வாழ்க்கையில. யூஎஸ் போனாலும் இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட், அங்கேயும் இதே மாதிரி வெறும் நட்டு போல்ட்டு இரும்புலயே போயிடுச்சு காலம். ஐ திங்க் பையா சேஞ்ச் இட். அதுக்கு முன்னாடி வந்த இன்சிடென்ட், பருத்திகரன் ரிலீஸ் ஆகி ஒரு 2-3 months இருக்கும். சத்யம் தியேட்டர்ல ஐ வாஸ் டிரைவிங் த கார், சிஸ்டர் வாஸ் சிட்டிங் பிஹைண்ட். ஒரு பொண்ணு, நம்ம இந்த பசங்களாம் சொல்லல லூஸ் ஹேர் விட்டுட்டு ஹைஃபையா ஒரு ஃபிகர்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒரு எத்திராஜ் பொண்ணு மாதிரி எல்லாம் மாதிரி ஒரு பொண்ணு வந்து ஐம் பிக் ஃபேன் அப்படின்னு சொல்லிட்டு போச்சு. நான் கொஞ்ச நேரம் சைலண்டா இருந்தேன், என்ன ரியாக்ஷன் வருதுன்னு பாக்குறதுக்கு. என் தங்கச்சி இப்படி பார்த்துட்டே இருந்துச்சு, என்னன்னு கேட்டேன். ஏய் உனக்கு இப்படி எல்லாம் ஃபேனா அப்படின்னு. பரவாயில்லையே, பருத்திவரனுக்கே ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னா சரி பையாக்கு பார்ப்போம். பட் ஆக்சுவலி நான் லிங்குசாமி சாருக்கும் மதிக்கும் தான் தேங்க் பண்ணணும். தி வே ஐ வாஸ் டிரான்ஸ்ஃபார்ம்ட். நான் தேங்க்ஃபுல்லி சேஞ்ச் மீ அந்த ஃபிலிம்ல. அண்ட் அந்த ஃபிலிம்ல யுவனோட சாங்ஸ், அந்த படம் தான் ஐ திங்க் லாட் ஆஃப் ஃபாலோயிங் கிடைச்சது ஐ திங்க் ஃப்ரம் பையான்னு நினைக்கிறேன். இல்ல வெளியில பட் எப்படி ஃபாலோ ஹேண்டில் பண்றேன்னு சொன்னா என்ஜாய் பண்ணிக்க வேண்டியது. இவ்வளவு நாள் கிடைக்காத விஷயம் இப்ப கிடைக்குதுன்னு என்ஜாய் இல்ல பண்ணிக்க எல்லாரும் வந்து அந்த கார்த்தி நான் கல்யாணம் பண்ணா உங்களை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படியெல்லாம் உண்டா? நிறைய நிறைய உண்டு இல்ல? நிறைய வந்திருக்கு. கல்யாணம் பண்ணும்போது நிறைய பேருடைய ஹார்ட் பிரேக். இன்ஃபேக்ட் ரஞ்சினி அந்த வெட்டிங் டே ரிசப்ஷன்ல when I was standing there, நிறைய கெஸ்ட் இல்லாம காமன் பீப்புள் நிறைய வந்தாங்க. எவ்ரி கேர்ள் அந்த வீடியோல பார்த்தா முறைச்சிட்டு போறாங்க ரஜினி. தெரியும் இதெல்லாம் லெட்டர் வந்த லெட்டர் தான் பாத்துக்கோ. இல்ல வெளியில இருந்து ஃபேன் ஃபாலோயிங்னா பரவாயில்ல, இண்டஸ்ட்ரியிலேயே எல்லா பொண்ணுங்க கேட்டாங்க, அனுஷ்கா இருக்கட்டும், தமன்னா இருக்கட்டும், காஜல் அகர்வால் இருக்கட்டும், எல்லா ஹீரோயின்ஸ் பாத்தீங்கன்னா சூர்யா விட எங்களுக்கு கார்த்தி தான் ரொம்ப பிடிக்கும்ங்கறாங்க. வாட் இஸ் தி ரீசன்? வந்து அரட்டை அடிச்சிட்டு இருப்போம். உங்க அண்ணன் ரிசர்வ்டா? அவர் எப்பவுமே கொஞ்சம் கம்மியா தான் பேசுவாரு. நம்ம கொஞ்சம் நிறைய பேசுவேன், வம்பிழுத்துட்டே இருப்பேன். அவங்க நடிக்கலன்னா ஓட்டிட்டே இருப்பேன். இவ்வளவு படம் நடிச்சிட்டீங்கன்னா நடிப்பு வரலையான்னு கேட்பேன். நான் 5 படம் தான் பண்ணிருப்பேன், அவங்க ஒரு 20 படம் பண்ணிருப்பாங்க. அஃப்கோர்ஸ் ஹீரோயின்ஸ் நிறைய படம் பண்ணிருவாங்க. 20 படம் எக்ஸ்பீரியன்ஸ், இந்த எக்ஸ்பிரஷன் வரலையா உங்களுக்கு? சோ ஐ திங்க் வி இன்டராக்ட் a lot. இல்ல ஏன்னா நீங்க நியூயார்க்ல படிச்சு அங்க வந்து ஃபுல்லா அதெல்லாம் மறந்துருச்சுங்க. இல்ல இப்ப ஆக்சென்ட் ட்ரை பண்ணா கூட வர மாட்டேங்குது. அப்ப படிக்கும்போது வந்துச்சா? அப்ப கொஞ்சம் வந்துச்சு. ஆனா அங்க நியூயார்க்ல படிச்சு இங்க வந்து ஒரு பீட்டர் ஓடுற பையனா வந்து ஆக்ட் பண்ணும்போது அந்த மெட்ராஸ் ஸ்லாங் எப்படி வந்தது உங்களுக்கு? ஸ்கூல் இன்ஃப்ளூயன்ஸ் நிறைய. ஒரிஜினல் பேசுவீங்களா? நம்ம லோக்கல் சாந்தம் ஸ்கூல் பக்கத்துல படிச்சோம். பசங்க எல்லாம் பின்னாடி அந்த குப்பத்துல இருக்கிற பசங்க எல்லாம் கிளாஸ்மேட் இருப்பாங்க. சோ அவங்க வீட்டுக்குலாம் லஞ்ச் டைம்ல போறது இல்ல வீக்கெண்ட்ஸ்ல போய் விளையாடுறது அப்படியே வந்துச்சு. அப்படியே வந்துச்சா? எவ்வளவு உங்களுக்கு? ஆனா நான் வந்து மெட்ராஸ் படத்துல வந்து ஆக்சென்ட் வந்து வாஸ் வெரி பர்டிகுலர். ஏன்னா ரஞ்சித் எனக்கு ஃபர்ஸ்ட் பிரீஃப் கொடுத்தது, சார் மெட்ராஸ் தமிழ்னா சினிமாக்கு ஒரு மெட்ராஸ் தமிழ் இருக்கு சார், அது கிடையாது, நேச்சுரலா பேசுறது டோட்டலா வேற ஒரு தமிழ்ல நீங்க அது பிடிச்சிருக்கணும். ஸோ ஸ்கிரிப்ட்ல அவர் ரொம்ப அழகா எழுதியிருந்தாரு. சில வார்த்தைகள்லாம் வந்து ரொம்ப அழகா இருக்கும். லைக் ஒரு விஷயம் பேசும்போது, மச்சான் அந்த கலையரிச்சில அந்த அம்மாவுக்கு என்ன பிடிக்கலடா அப்படின்னு சொல்றது இருக்கு, ரொம்ப அழகா இருக்கும். அவள் சொல்லும் போது சின்ன பசங்க எல்லாம் இருந்துச்சுடா, எனக்கு அதிகமா இருந்துச்சுடா அப்படி. அதெல்லாம் ரஞ்சித் கிட்ட இருந்து எடுத்துக்கிட்டதுதான். ஐ மீன் ஐ பிக்ட் அப் ஃப்ரம் தோஸ் பீப்புள் தேர். வெரி ட்ரூ. நீங்க எந்த அளவுக்கு மெட்ராஸ் பாஷை உங்களுக்கு தெரியும்னு நாங்க பார்க்க போறோம். ஏன்னா சில வார்த்தைகள் அங்க வரப்போகுது, அதோட மீனிங், தமிழ் மீனிங் என்ன இருக்கும்? ஏன்னா மெட்ராஸும் பேசும்போது தமிழ் தான், பட் இருந்தாலும் அந்த பாஷை வேற இருக்கும். லெட்ஸ் see what are the words. First word பகீலு. பகில். அதுக்கு பகில் பிகில் செவ்ல அவல அதுல வர பகில்னு நினைக்கிறேன். பகீலுனா அது பகல்னா வாய் தான் நினைக்கிறேன். பகல் பல்த்துக்குன்னு சொல்லுவாங்க, வாய் உடைச்சுக்கணும் இல்லையா? பகீல் ஆக்சுவல் தமிழ் அர்த்தம் தெரியுமா? இடுப்புல இருக்கிற ஒரு பகுதி தான் பகீலு. அப்படியா? ஆமா. சரி நீ கத்துக்கிட்டேன். இன்னொரு வார்த்தை டுமில். டுமில் வேற வேற இதுல யூஸ் பண்றோம். உங்களுக்கு யார் அதுல எழுதி கொடுத்தாங்க? அவனை புடிச்சு வச்சா சரியா போயிடும்.
டுமில பொய் சொல்றது ஒண்ணு Correct. இருக்கும். போய் சொல்றது ரைட் ஆன்சர். மதராஸ் பாஷை நல்லாவே தெரியும் உங்களுக்கு. அடுத்தது டொச்சு. இதெல்லாம் சொன்னா கேஸ் போடுவாங்க பொண்ணுங்க. அதுதான் சொல்லுங்க. சொல்லிட்டேனே. என்ன சொல்லுங்க? ஐயோ வேண்டாம். இல்ல பரவாயில்ல. ரொம்ப டச்சா இருக்கு மச்சான் அப்படின்னு சொல்றதுதான். மொக்க ஃபிகர். அதுதான். மொக்க ஃபிகர் அதுதான். யார்கிட்ட அப்படி சொல்லது உண்டா? நாங்க காலேஜ்ல சண்டை போட்டு எங்க அப்பா நான் பஸ்ல தான் போவேன்னு சொல்லி 11th 12th வந்து நான் பஸ்ல போனேன் 12B. ஓகே. ஸோ தேனாம்பேட்டையில இருந்து ஏறி போகும்போது ஃபுல் ஃபுட்போர்டில் அடிச்சுட்டு போறது, பசங்க வரும்போது வெயிட் பண்ணி கை தூக்கி விடுறது, அந்த ஹீரோயிசம் எல்லாம் பண்ணிட்டு இருப்போம். அப்போ வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு பொண்ணு இங்க பேக்ல இருந்து பார்ப்போம். ஹேர்லாம் அழகா இருக்கும், நடந்து போற சூப்பரா இருக்கும். அப்படியே ஃபாலோ பண்ணி திரும்பி பார்ப்போம் பாருங்க, மச்சான் சம்டைம்ஸ் அப்படி மிஸ்ஃபயர் நிறைய ஆகும். பேக்க பார்த்து நாங்க இம்ப்ரெஸ் ஆகி திரும்பும் போது நெக்ஸ்ட் அப்பிட்டு. எஸ்கேப் தான். எஸ்கேப் தான். வேற வழி இல்ல. அதாவது அண்ணன் என்ன வந்துட்டானா எஸ்கேப் தானா. நெக்ஸ்ட் கில்பான்ஸ். எப்படிப்பா சொல்றது? இதெல்லாம் வெளியே சொல்ல முடியாதுப்பா. பரவாயில்லப்பா சொல்லிடுங்கப்பா. நம்ம மெட்ராஸ் தான்ப்பா இது. ஒரு டைப்பா நல்லா பாக்க நல்லா அந்த மாதிரி இருந்தா பல ஆள் இருந்தா. இப்போ மிஸ்ஃபயர் ஆயிடுச்சு பாருங்க. சில நேரத்துல டொச்சுன்னு சொல்லட்டும், சில நேரத்துல பா செம்ம அல்பான்ஸ்பா. எப்படி இருக்கும்? இப்படிதான் சொல்லி அவன வழி இல்ல சொல்லிதான். ஓகே. சோ இந்த கில்பான்ஸ் நிறைய தடவை அந்த கில்பான்ஸ் ஃபிகரும் பாத்திருக்கீங்க. ஆமா ஆமா. ரோசரி இருந்தது ஆப்போசிட்ல. ரோசரி மெட்ரிகுலேஷன். ஆல்ரைட். அண்ட் தி லாஸ்ட் ஒன். இப்போ யாரும் யூஸ் பண்றதே இல்லைங்க தமிழ்நாட்டுல. அப்படிங்களா? யாரும் யூஸ் பண்றது இல்லையா? நம்ம சினிமால மட்டும் தான் நம்ம சோமாரி எல்லாம் யூஸ் பண்றோம். நம்ம பசங்க லோக்கல்ல யூஸ் பண்றது இல்லையா? கெத்தார் பசங்க எல்லாம் விட்டாங்க. அது ஓல்ட். வாட் இஸ் தி லேட்டஸ்ட்? சோமாரி என்னப்பா சொல்லுவீங்க? திடீர்னு வர மாட்டேங்குது. ரைட். பட் சோமாரிக்கு அர்த்தம் என்னன்னா ஒழுக்கு கட்டமா. ஒழுக்கம் கேட்டேன். ஆமா. சோ ஒழுக்கம் இல்லாதவங்க தான் சோமாரி அப்படிதான் யூஸ் பண்ணுவாங்க. கரெக்ட் தான். நாங்க சொல்லாம இருந்தது நல்லதுதான். அதுக்கு வேற வார்த்தை இருக்கு. அதுக்கு வேற வார்த்தை இருக்கு. நாங்க வந்து ஷோ நடத்துறோம், கொஞ்சம் டீசன்ட் வார்த்தைகள் யூஸ் பண்ணுவோம். சில பிக்சர்ஸ் இருக்கு, அந்த பிக்சர்ஸோட கலந்து இன்னும் சில பிக்சர்ஸ் இருக்கு. ஓகே. So we will take you down the memory lane. பார்க்கலாம். ஓகே. ஆஹா, என்ன டீம் என்ன டீம். நடுவுல ஒருத்தர் உட்கார்ந்திருக்காரு பாத்தீங்களா? அதுதான். ஆமா. நடிப்புனா உலக மகா நடிகன். பேட்டிங் வராது, பவுலிங் வராது, ஃபீல்டிங் வராது, கீப்பிங் வராது. தானே? அதுக்கு மட்டும் இது கரெக்ட்டா வந்துரும். கரெக்ட். யார் சாப்பிடுறதுக்கு கரெக்ட்டா வந்துருவா சதீஷ்? அதுல வந்து அந்த சைடுல வெளியில அடிச்சா அவுட்னு ஒரு ஏரியா இருக்குங்க. அங்கதான் கரெக்ட்டா அடிப்பாரு. அப்படிங்களா? எனக்கு அந்த பக்கம் தாங்க வருது. சரி போ நீ அப்படி ஓரமா உட்காருன்னு சொல்லி. சோ இதான் டீம். ஒரு ஆஸ்திரேலியன் டீம், இந்தியன் டீம் ரேஞ்சுக்கு நிக்கிறமே. சூப்பர். நெக்ஸ்ட். சச்சின் தெண்டுல்கர். இது எப்போ? சச்சின் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு ரஜினி சாருக்கு அப்புறம் யாரை ரொம்ப பிடிக்கும்னு கேட்டா நான் சச்சின் தெண்டுல்கர், ஏஆர் ரஹ்மான் சார் 2 பேரும் சொல்லுவேன் ரொம்ப. இன்னொன்னு என்ன, இவங்க 3 பேருமே அம்மாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால நாங்க நிறைய அவங்கள பத்தி பேசிட்டே இருப்போம். அவரு சென்னை வந்திருக்காருன்னு தெரிஞ்ச பிறகு, இது வந்து 2012 வந்திருக்காங்கன்னு தெரிஞ்ச பிறகு என் ஃப்ரெண்டு மூலமா தெரிஞ்சது. சரின்னு ஓடி போய் அப்படி தேடி கண்டுபிடிச்சு மீட் பண்றதுக்காக வந்தேன். ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு சொன்னாரு. அவ்வளவுதான். அவருக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டாங்க. அவ்வளவுதான். நெக்ஸ்ட். இது ஒரு பயங்கரமான காம்பினேஷன். நீங்க 3 பேரும். ஆமா. ஃப்ளைட் எல்லாம் பயங்கரமா மிரட்டிடுவாங்க அவங்க 2 பேரும். நான் அமைதியா இருப்பேன். அவர் வேற மாதிரியான ஒரு டவுட் கேட்பாரு. அது இவர் வேற மாதிரியான ஒரு பதில் சொல்லி மொத்தம் அந்த சைடு யாருமே வரமாட்டாங்க. க்ரூ மெம்பர்ஸே ஐயோ இவனுங்க இருக்கானுங்க அந்த பக்கம் போவாத அப்படின்ற லெவல்ல. நெக்ஸ்ட். இது கேக் கட்டிங். ஆமா. 2013 லண்டன். ஆமா லண்டன்ல பர்த்டேக்காக அங்க கூட்டிட்டு போயிருந்தாரு தனுஷ் சார். எங்களெல்லாம் வாங்க உங்களெல்லாம் டூர் கூட்டு போறேன் அப்படின்னு லண்டன் கூட்டு போயிருந்தாங்க. கூட்டு போனப்போ கேக் கட்டிங் செலிப்ரேஷன் எங்க வைக்கிறது யாரும் இல்லை. நாங்க இது கூட அனிருத் போட்டோ எடுத்தாரு. அதனால காணாம போயிட்டாரு. நாங்கெல்லாம் எங்க பண்ணாலும் ஓகே லண்டன் பிரிட்ஜில் போய் அங்க நின்று நம்ம வந்து கேக் கட்டிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சர்ப்ரைஸ். தனுஷ் சாருக்கு சர்ப்ரைஸ்.
சர்ப்ரைஸ் பண்ணிட்டு ஒரு இடத்துல போய் அப்படின்ட்டு வாங்க சார் போலாம் வாங்க சார் போலாம் அப்படின்ட்டு இருக்கோம். இப்ப மழை வர ஆரம்பிச்சிருச்சு. ஐயோ இப்ப ரூமுக்கு போயிடலாம் அப்படின்னு. இல்ல சார் இருங்க இருங்க என்பது. அப்புறம் என்ன கேக் வெட்ட போறீங்களா அப்படின்னா, ஆமா சார் தயவு செஞ்சு சீக்கிரம் வெட்டுங்க அப்படின்னு சொல்லி அப்புறம் கூட்டு போய் அங்க வெட்டினதுதான். நெக்ஸ்ட். இது என்னோட நெக்ஸ்ட் பிலிமோட டீம் மேம். ஆஹா. நெக்ஸ்ட் படம் பண்றோம். உங்க கெட்டப் ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு. படத்துல அங்கங்க குட்டி குட்டி கெட்டப்ஸ் எல்லாம் வருது மேம். அப்படிங்களா? அதனாலதான் இந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் எல்லாம் வச்சிருக்கோம். ஸோ ஃபாரின்ல இருந்தெல்லாம் கொண்டு வந்து ஒரு நான் சொல்றதுல பில்டப் பண்றோமோ ஃபெயில் ஆடுறோமோ அந்த மாதிரி அது அங்கங்க லுக் இருக்கு. அந்த லுக் டெஸ்ட்டுக்காக நான் ஷேவ் பண்ணேன். ஓகே சிவா, இதெல்லாம் முடிஞ்சது. நாங்க கேள்விப்பட்டது வந்து நீங்க குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்க. கல்யாணத்துக்கு போனாலும் ஒரு நிகழ்ச்சிக்கு போனாலும் எல்லாரும் ஒரே மாதிரி கலர் ட்ரெஸ் போட்டுட்டு போறீங்க. அது என்ன ரகசியம்? இல்ல மேம், எங்க செட்ல எனக்கு தான் ஃபர்ஸ்ட் கல்யாணம் ஆச்சு. நான் ரொம்ப சீக்கிரமே பண்ணிட்டேன் நான். அதுக்கப்புறம் இப்பதான் என்னோட எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே ஒருத்தரா, அதே எஸ்பெஷலி இந்த லாஸ்ட் 1.5 monthsல 4 ஃப்ரெண்ட்ஸு கல்யாணம் ஆயிருக்கு அடுத்தடுத்துன்னு. ஸோ ஏதாவது ஒன்று பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணி, ஓகே தீம் ட்ரெஸ்ஸு எல்லாரும் வந்து அப்படி ஒரே மாதிரி சட்டை தச்சு போட்டுலாம், மொத்தமா துணி எடுத்து அது ஜிகு ஜிகுன்னு போலாம் அப்படிலாம் ஒரு ஐடியா. ஸோ வந்துருச்சு. அப்பா பொண்ணு மாப்பிள்ளை ரேங்கப்பா, பச்சைனா சரியான பச்சை. ஆமாமா. மீதி இந்த துணியெல்லாம் பாருங்க தச்சன் சின்ன பையனுக்கெல்லாம் போட்டு விட்டோம். மொத்தமா துணி எடுத்து. ஓகே, திஸ் இஸ் ரெட் சட்டை, சிவப்பு சட்டை. அது என்ன ரெட் அண்ட் yellow வேற? அது வந்து ஸ்டைலா ஒரு வில்லேஜ்ல நடந்தது மேம். ஸோ அந்த ஒரு நேட்டிவிட்டியை கொஞ்சம் ஸ்ட்ராங்கா பிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஓகே ஒரு ஐடியா. என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இவங்க எல்லாரும் தான் எங்களுடைய டீம். எல்லாமே எல்லாருமே என்னோட ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருமே ஆல்மோஸ்ட் எல்லாருமே ட்ரிச்சில இருந்து ஓகே என் கூட இங்க வந்தவங்க தான். ஃப்ரெண்ட்ஸ் தான் பெரிய சப்போர்ட்டா இருந்தவங்க எனக்கு. நான் எஸ்பெஷலி இங்க மீடியால இருக்கும் பொழுது சப்போர்ட் எந்த மாதிரினா, ஷூட்டிங்ல கூடயே வந்து இருந்துக்கிறது, எல்லா ஹெல்ப்பும் பண்ணி தர்றது. லைக் எனக்கு MBA சம்பந்தமா ஏதாவது நோட்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி தரனா கூட தருவாங்க, என்னைய ஷூட்டுக்கு அமிச்சிட்டு. ஓகே, அந்த மாதிரி எல்லாம் அவங்களால முடிஞ்சதெல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க எனக்கு கூட. நீங்க ஷூட் பண்ணும்போது நீங்க படிச்சிட்டு இருந்தீங்க? ஆமா, நான் MBA படிச்சிட்டு இருந்தேன். MBA படிச்சிட்டு ஆமா இருந்தீங்க. ஆமா. இது மாதிரி ஹீரோயின்ஸா கேள்விப்பட்டிருக்கோம் நாங்க. நான் நடிக்கும் போதே நான் வந்து என்னுடைய 10th முடிச்சேன், +2 முடிச்சேன், நான் படிச்சிட்டு இருந்தேன். ஹீரோ அப்படிதானா? ஆமா மேம், நான் MBA படிச்சிட்டு தான், வேற வழி இல்ல சேர்ந்துட்டேன் நானு பணங்கட்டி. அதனால அப்படியே டெலிவிஷன் பண்ணும்போது படிச்சிட்டு இருந்தேன். தட்ஸ் வெரி நைஸ். சிவா, நீங்க வந்து ஆக்டிங் எல்லாமே பார்த்துட்டீங்க. ஆனா இப்போ புதுசா ஆரம்பிச்சிருக்கீங்க சிங்கிங். பாட்டு பாடி காமிங்க. ஏதோ ஒரு வரி பாடி காமிங்க. ஏதோ ஒரு வரியா? ஐயோ டக்குன்னு. ஓகே, ரஜினி முருகன்ல இருந்தே பாடுங்க. சும்மா பார்த்தாலும் லொல்லுங்கிறாங்க, பால குடிச்சாலும் கல்லுங்கிறாங்க, தில்லா ஜெயிச்சாலும் லக்குங்கிறாங்க, சிக்ஸர் அடிச்சாலும் டக்குங்கிறாங்க, மல்லி வாசம் எங்க உள்ளத்துல வீசம், பொதுவாக சொன்னா நாங்க கொஞ்சம் வித்தியாசம். சூப்பரா இருக்கு. உண்மையில ரொம்ப நல்லா பாடுறீங்க. நெக்ஸ்ட் we are going to go for a game. AVல ஃபுட் ஐட்டம்ஸ் வரப்போகுது. அது சம்பந்தமாக உங்களை கேள்வி கேட்கிறேன். ஃபர்ஸ்ட், லட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? இந்த லட்டு ரொம்ப பிடிக்கும். இந்த லட்டு ரொம்ப பிடிக்கும். இந்த லட்டு பார்த்தோன்னே எந்த ஹீரோயின் ஞாபகத்துக்கு வருது? லட்டு மாதிரி அப்படின்னு யார சொல்லலாம்? அனுஷ்கா. அனுஷ்கா கூட நடிச்சவங்க தான் சொல்லணுமா? அப்படி எல்லாம் கிடையாது. உங்களுக்கு அனுஷ்கா. அனுஷ்கா லட்டு பார்த்தோன்னே அனுஷ்கா ஞாபகம். ஓகே, அருந்ததியில அவங்க பேச பாக்குற மாதிரி. நெக்ஸ்ட், பட்டர் வெண்ணெய். பட்டர் பட்டர்னா அப்படியே ஒரு கலர், அப்படியே தமன்னா. தமன்னா. ஓகே, நெக்ஸ்ட், ஜாங்கிரி. ஜாங்கிரி. ஐயோ, பிந்து மாதவி. பிந்து மாதவி. ஏன் ஏன்னு கேட்டீங்கன்னா சொல்ல தெரியலையே. வேற யாரும் தோணல, பிந்து மாதவி. நெக்ஸ்ட், அல்வா. சில்க் ஸ்மிதா. ஓஹோ, என்ன அல்வா பார்த்தோன்னே அப்படின்னுவாங்க. எங்க தாத்தாலாம் அப்படிதான் செய்வார், சில்க் ஸ்மிதா அப்படின்றார். நெக்ஸ்ட்,
ஹன்சிகா. ரசகுல்லா ஹன்சிகா அதான் நினைச்சீங்க வரோம். ரசகுல்லா எதிர்பார்த்தேன். ரசகுல்லா ஆமா, எதிர்பார்த்தீங்க. அவங்களுக்கு பெர்ஃபெக்ட் தான். ஹன்சிகாக்கு பெர்ஃபெக்ட்டா இருக்கா? ஆமா. ஆனா இப்ப ரொம்ப ஒல்லியாயிட்டாங்களே. ரசகுல்லா மாதிரி ரவுண்ட் கிடையாதே. இல்ல அப்பயுமே ஃபேஸ் நல்லா புசு நல்ல புசுன்னு வெள்ளையா, வெள்ளையா, ஆமா. ஸ்வீட்டா, கியூட்டா. கியூட்டா. Too many adjectives. ஹன்சிகாக்கு மட்டும் நிறைய மேம் adjectives. நான் ஒண்ணுதான் மேம் சொன்னேன். மீதி நீங்க தான் சொன்னீங்க. கேர்ஃபுல். Next. ஃபலூடா. ஃபலூடா தானே? ஆமா ஃபலூடா தான். ஃபலூடானா எல்லாமே மிக்ஸ் பண்ணி. எல்லாமே மிக்ஸ் பண்ணி. நயன்தாரா. நயன்தாரா. வாவ். ரைட் ஆன்சர்ஸ் கொடுத்திருக்கீங்க. இன்ஃபேக்ட் ஆப்ட் ஆன்சர்ஸ். சோ அதுக்காக உங்களுக்கு அட்வான்ஸ்ட் பியூட்டி அண்ட் காஸ்மெட்டிக் கிளினிக் சார்பாக 10,000 ரூபாய் மதிப்புள்ள ஷாம்பு. Thank you. Shiva, almost towards the last segment. ஒரே ஒரு செக்மெண்ட் பாக்கி இருக்கு. ஆனா அந்த செக்மெண்ட்ல தான் இது வரைக்கும் பேசாத சில விஷயங்கள் நடக்க போகுது. பேச போறோம். போச்சா? இனிமே தான் ஆரம்பிக்க போகுது. This is the beginning. ஐயோ, ஓகே, இட்ஸ் ஜஸ்ட் a beginning. இந்த ஸ்பெஷல் ஷோ ஏன்னா நியூ இயர் இருக்கு. 2016 ஆரம்பிச்சிருக்கு. அண்ட் இந்த புத்தாண்டோடைய அழகான ஆரம்பம் அழகான பெண் ஹன்சிகா பண்ணியிருக்கிறாங்க. ஹன்சிகா நிறைய விஷயங்கள் பேசணும். இதுக்கு முன்னாடி கேம்ஸ் விளையாடணும். டார்லிங் டம்புக்கு ஆடிட்டோம். பட் ஹன்சு டெல் மீ, நீங்க அம்மா அவ்வளோ அழகான பேர் உங்களுக்கு வச்சிருக்கிறாங்க. ஆனா நீங்க சினிமாக்கு வரும்போது எல்லாரும் உங்களை சின்ன குஷ்பு சொல்லிட்டு இருந்தாங்க. எங்கேயாவது மனசுல ஒரு சின்ன வருத்தம் இருந்ததா? You had a feel that why are they comparing me with her? Unless till the time I didn't see you, I was like, I don't know Khushbu ma'am. I remember the first time I spoke to you was also after Ingam Kadal. Yeah. And that time we never met, we never spoke. You just took my number and you said that I am Khushbu. You were introducing yourself to me, and I was in awe. I was like, someone so big has called me, and I was like, it was because that was my first film which released. Yes. And I was like, it was a very big thing. And after the film release, people started calling me that you're like Junior Khushbu, Chinna Khushbu. I went and Googled you, ma'am. I was like, what is it that people are calling me Chinna Khushbu? And then it's like, I hope you were not disappointed. ma'am, I cannot be disappointed. There's no human on this planet Earth can be disappointed. I take it as a compliment today. It's just like they call me that, I'm like, yes. Okay, thank you. I take it as a compliment. I think நீங்க அந்த இட்லி மாதிரி உங்களுக்கு பிடிச்ச இட்லி மாதிரி ரவுண்டா இருந்தீங்க. அதனால தான் நீங்க பாம்பேல இருந்து வந்திருக்கீங்க, வெள்ளையா இருக்கீங்க. அதனால தான் உங்களை சின்ன குஷ்பு கூப்பிட்டு இருந்தாங்க. பட் நான் இன்னைக்கு தமிழ்நாடு ஆடியன்ஸ்க்கு டெஃபினட்டா சொல்ல விரும்புறேன். she is far more ahead of me. I have worked for so many years to come to this position. ஆனா நீங்க இவ்ளோ சின்ன வயசுல இவ்ளோ பெரிய இடத்துக்கு நீங்க வந்திருக்கீங்க. So that's your credit and the credibility. And நீங்க தான் அதுக்காக கஷ்டப்பட்டிருக்கீங்க. So உங்களை என்னையும் இருக்கட்டும் வேற யார் இருக்கட்டும் ஒப்பிட்டு பார்க்காம நீங்க எப்படி இருக்கீங்களோ, ஹன்சிகா is Hansika. There cannot be another Hansika. There was no one before her. There cannot be anybody after her. அப்படிதான் உங்களை எல்லாரும் கூப்பிடணும். அழகான பேர் வேற. எங்கிருந்து இந்த philanthropist or social service எப்படி உங்க மனசுல வந்தது? It happened. It's been happening for quite some time, ma'am. My mother used to do it, and when I was young, in the mornings, whether we used to have birthday parties in the evening for kids, in the morning I always used to be at the orphanage and used to be sitting with them, giving them food, playing with them. That was my routine of every year. Twice a year we used to do that, Bhaiya's birthday and my birthday. And when I became an adult, when I started handling stuff, when I was able to handle things, mom suggested if you want, you can, take up someone's education, help someone for shelter or food. So I thought, why not? When I'm capable enough right now, it's good to be someone's Santa. Lovely, lovely Hansika. Hansika, அவ்வளோ சீரியஸா பேசிட்டு இருக்கோம். எத்தனை அவார்ட்ஸ் வாங்கியிருக்கீங்க? உங்க முதல் படத்துக்கு ஃபிலிம்ஃபேர் அவார்டு வாங்குனீங்க. அப்புறம் சைமா வாங்கியிருக்கீங்க. many awards வாங்கியிருக்கீங்க. How was it first time அந்த ஃபிலிம்ஃபேர் Black Lady சொல்வாங்க, அத முதல் தடவை கையில பிடிக்கும் போது? Sounds strange, but I was confident enough I'll get an award. You were confident that you'll get an award. So அந்த படத்துக்கு ஃபிலிம்ஃபேர் நீங்க வாங்குனீங்க கையில. I was proud. I was like, yes, I worked hard and I've got a filmfare. You've got a filmfare. Yes. ஒரு ஃபிலிம்ஃபேர் கூட நான் வாங்குனதே கிடையாது. But Hansu,
when we are talking about awards, do they really mean a lot? ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பீங்களா இந்த விருதுகளுக்கு? It does, because I always say that my biggest awards are my fans. For me, whatever I am is only because of my fans. But you cannot meet so many people. You cannot understand like what their love is. So that's when awards come in, and it's like people have loved you and they are giving you an award. So yes, I do believe in awards. இவ்ளோ awards பத்தி பேசுறோம். We will just have some clippings. 6 awards. Okay. நீங்க யாருக்கு கொடுக்கணும்னு ஆசைப்படுவீங்க? You'll have to dedicate those awards to the same award to a male and a female. Okay. Okay? First award. Best smile. யாருக்கு கொடுப்பீங்க? Khushbu ma'am. Thank you. And a guy? Guy. Vijay. Vijay. Lovely. Next, best humor. Sundar C. 2 awards home. அடுத்தது female. Self goal डाल सकते हैं यार. I mean, you can have a Okay, self goal. Hansika. Okay, good. Ah, easy. Next, best skin. Can we give it to 2 people? Yeah, you have to. One male, one Or female. both female? Okay. Khushbu ma'am / Hansika. Next, best body. Best body. Best body. Surya for body? Surya. Yeah, Surya for body. And girl. Kajal? Kajal as Kajal well. for body. And the last one நினைக்கிறேன் இன்னொன்னு best flirt. Who made this? You have அது ஸ்பெஷல் நம்பர் 1 வேற வச்சிருக்காங்க. best flirt பாருங்க. best flirt. Honest answer. Honest answer. No. I want an honest answer. Jammy. Jammy. Thank God. Jammy. Jammy na Arya. 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 Jammy the biggest flirt. He was phone பண்ணிட்டு. No, he'll come in. Enamma. And among the girls, How would I know about the girls flirting? correct. அது Correct. எப்படி தெரியும்? அது ஜாமி கிட்ட கேட்கணும். Jammy கிட்ட கேட்கணும், right? Best flirt. But number 1 award ஜாமிக்கு கொடுத்திருக்கீங்க. Jam. Keep it up, Jammy. Keep it up, You Jam. are awesome, You're buddy. awesome, man. Awesome, Lovely Jam. eyes, lovely hair. You're best flirt. Best flirt, Jammy. Number 1. Yeah. அந்த கப் உனக்கு தான் ஜாமி. But lovely. Thank you. கேம் முடிச்சாச்சு. நம்பர் 1 அவார்ட் ஜாமிக்கு கொடுத்தாச்சு. ஆனா ஒரு ஆள் மட்டும் ரொம்ப டிசப்பாயிண்டடா இருப்பான். பரவாயில்ல, அவனை நான் வந்து இட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட், இட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட் அப்படி நான் சொல்லிக்கிறேன். நான் உண்மை வெளியில சொல்ல நாங்க விரும்பல, உன் பேரை காப்பாத்திட்டோம் ரேஞ்சில். பட் we have finished the game, so let's refresh. Ready? Come. Refresh பண்ணலாம். Music. மட்டும் பார்த்திருக்க என் நெஞ்சம் கொஞ்சம் தான் காக்குமா, என்னை நீ காணும்போது உன் கண்கள் நெஞ்சுதான் காக்குமா. அண்ட் இன்னைக்கு என் முன்னாடி என்னுடைய கணவர், இயக்குனர், நடிகர் சுந்தர் சி அவர்கள் இருக்கிறாரு. ஏதோ 1 to 1 நீங்க திடீர்னு சேர் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பெருசா இருக்கு, ஏதோ பெரிய பிளான் இருக்கு மாட்டிருக்கு. நான் சொன்னல உங்களுக்கு, இங்க வர கெஸ்ட்க்கு நான் சர்ப்ரைஸ் கொடுப்பேன், ஒரு கிஃப்ட் கொடுப்பேன். இன்னைக்கு என்னோட கிஃப்ட் உங்களுக்கு வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கு. ஏன்னா மோனோ வி லிட்டில் டிஃப்ரெண்ட். நீங்க எதிர்பாராத ஒரு கிஃப்ட் உங்களுக்கு இருக்கு. பேர் சொல்ல மாட்டேன். Can we have them on stage please? பொங்கல் வைக்க மஞ்சள எடு தங்கச்சி பொங்கல் வைக்க மஞ்சள எடு தங்கச்சி புஞ்சையும் நஞ்சையும் இந்த பூமியும் சாமியும் இனி நம் கட்சி புஞ்சையும்
மாசம் தை மாசம் ஊரெங்கும் வீசும் பூவாசம். பொங்கல் ஸ்பெஷல் உங்களுக்கு சர்ப்ரைஸ். மை டாட்டர்ஸ் or rather our daughters ஆடியன்ஸ் கிட்ட சொல்லணும். முதல் பொண்ணு அவந்திகா, ரெண்டாவது பொண்ணு அனந்திகா. இதெல்லாம் நான் வச்சுக்கணும், நான் தான் கேள்வி கேட்கணும். உங்க ரெண்டு பேர் கையில என்ன இருக்கு? நீங்க தான் எல்லார்கிட்ட கேள்வி கேக்குறீங்க. ஐ திங்க் now it's our turn ல. ஆமா, நம்ம தான் இப்போ கேள்வி கேட்கணும். நம்ம கையில some questions இருக்கு. நம்ம இந்த கார்டு உங்களுக்கு கொடுக்க போறோம், நீங்க ஆன்சர் எழுதுவீங்க. அனி, நீ இந்த கார்டு அப்பாக்கு கொடுக்க போற, அப்பா நீங்க இதுல ஆன்சர் எழுதுவீங்க. இந்த கார்டு நம்ம வாங்கிட்டு உங்க ஆன்சர் எல்லாம் அந்த கொஸ்டின் வந்து அப்பாக்கு கேட்போம். இது ஒரு கான்செப்ட் என்னன்னா, நீங்க ரெண்டு பேரும் 15 to 21 years you've been together. ஓகே. We want to see இவ்ளோ வருஷத்துல உங்க ரெண்டு பேர்ல எவ்வளவு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்னு. அப்ப டோட்டலா வந்து ஆன் ஏர் மானத்தை வாங்க போறீங்க. கரெக்ட். Thank you. Yes. ஓகே, இப்போ அப்பா கிட்ட கொடுத்த கார்டுக்கான கேள்விகள் என்கிட்ட கேட்க போறீங்களா? சரிங்க. இப்போ யார் ஆரம்பிக்கிறீங்க? அவந்திகாவா அனந்திதாவா? அனந்திதா. ஓகே. குஷ்பு ஷாப்பிங் போனா மறக்காம வாங்குற ஒரு பொருள். பர்சனலா இருந்தாக்க சாரி, இல்லைன்னா கண்டிப்பாக வீட்டுக்கு ஏதாவது சாப்பிட்றதுக்கு வாங்கிட்டு வருவேன். சரி, this is wrong. ஆன்சர் தப்பு. அப்பா என்ன எழுதினாரு? Anything for daughters. அதான் உங்களுக்கு தான் வாங்குவேன். எப்போ நீங்க வீடுன்னு சொன்னீங்க. வீட்ல நீங்க வீட்ல தானே நீங்க இருக்கீங்க. தானே வீடு. சாப்பிடுறதுக்கு யாருக்கு வீடுனா வாங்குறேன்? ஆஃபீஸ் like சாப்பிடுறதுக்கு ஏதாவது பொருள். சாப்பிடுறதுக்கு யாருக்கு? சாப்பிடுறதுக்கு எவ்வளவு பேர் இருக்காங்க? ஹலோ, நம்ம நீங்க ரெண்டு பேர் தான். specifically says the daughters. அவளுக்கு தப்பு தப்பு. சுந்தர்சி ரொம்ப கோபமா இருந்தா என்ன செய்வாரு? யார்ட்டையும் பேசாம இருப்பேன். பாதி பாதியா ஆர் போட்டிருக்கேன் நானு. பாதியில தர முடியாது. Screams or goes Screams or goes silent. சரி, கரெக்டாவே கொடுத்துடலாம். பரவாயில்ல, ஆமா. பாவமா இருக்கு. கரெக்ட். எந்த படம் டிவில வந்தா குஷ்பு உடனே சேனல்ல மாத்திடுவாங்க? எந்த படம் வந்தா நான் சேனல் மாத்திடுவேன். நான் படம் வந்தா சேனல் மாத்துவேன். நான் ஆர்டிஸ்ட் தான் சேனல் மாத்துவேன். ஏதோ ஒரு அந்த படம். கேள்விக்கு தான் பதில் எழுதுனீங்களா? அதுக்கு ஏதோ ஒரு படம் மம்மி. ஆர்டிஸ்ட் பேர் சொல்ல முடியாது. சில ஆர்டிஸ்ட் இருக்காங்க. வேணா அப்பா படமும் சொல்லிடலாம். we not mind. ஐ மைண்ட். ஏய், அவ தப்பான பதில வாங்குறா. என்ன இருக்கு? you not சொல்றல. cheating 0 கொடுத்துருவேன். எந்த படம் வந்தா சேனல் மாத்திடுவேனா? எனிதிங் அந்த ஜாம்பி ஜானர் அல்லது மிஸ்டர் பீன். ராங்கு. ஆக்சுவலா அவ தப்பான பதில வாங்குறா. நீ கரெக்டா சொன்ன. இது அப்படி இல்ல, எந்த படமும் இல்லன்னு சொல்ல வந்து இல்ல. இவ அப்படி அணியே வந்து ஒரு क्वेश्चन வாங்கி she wants to put 0 mark. அப்படி எந்த சேனலும் மாத்த மாட்டேன் நான். ஏய் சீட்டர். சரி, ஓகே, கரெக்ட்டா கொடுத்துறேன். அப்படி பர்టిక్యులரா நோ மூவி. அப்படி பர்టిక్యులரா நோ மூவி, அவ்வளவுதானே. சுந்தர்சி அடிக்கடி மறக்கிற ஒரு பொருள். என்ன மறந்துடுவீங்க நீங்க அடிக்கடி? நானா? செல்போன். தப்பு. செல்போன் செல்போன் ஒரே இல்ல 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 சாரி வேண்டாம். ஒரே ஒரு what comes to mind at first? ஆன்சர். நான் வாலெட் சொன்னேன். நீங்க வாலெட் தான் எங்க மறக்குறீங்க. போனாத வீட்டுக்கு வந்துரும். உங்களுக்கே தெரியும், போனாத வீட்டுக்கு வந்துரும். வாலெட் எங்கன்னா கொஞ்ச நேரம் யோசிப்பாரு. ஆபீஸ்ல இருக்கா, வீட்ல இருக்கா, விச்சுன வண்டியில இருக்கா, அங்க ஆதி ஆபீஸ்க்கு போனேன், அங்க விட்டேன்னு அப்படிதான் பேசுவாரு. பரவாயில்ல, அப்பா ஆன்சர் தான். ஓகே, 0 நெக்ஸ்ட். அதான். குஷ்பு அடிக்கடி யூஸ் பண்ற ஒரு வார்த்தை. 2 வார்த்தை. பேபு பொம்மை. கரெக்ட். கரெக்ட். This is பேபு, that is பொம்மை. சுந்தர்சி அடிக்கடி டூர் போற பிளேஸ். பொள்ளாச்சி. தப்பு. ஏய் அங்க என்ன இருக்கு? கீழ படி ஃபுல்லா. கும்பகோணம். ஏய் படி ஃபுல்லா. ஓ, ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்குனோல. அது ஸ்பேஸ் இல்ல ராஜா, ஃபுல்லா படி. ஃபர்ஸ்ட் பொள்ளாச்சி இருக்கு, அதுக்கு சைடுல தான் கும்பகோணம் இருக்கு. ஹாஃப் கொடுக்கலாமா? ஹாஃப்ல கிடைக்காது, ஃபுல் பொள்ளாச்சி. ஓகே ஓகே. அது என்ன ஹாஃப்? குஷ்பு கிட்ட எந்த கலர்ல சாரி அதிகமா இருக்கு? Of course beige, sandalwood அந்த கலர்ஸ் தான். beige. ஓகே, கரெக்ட். Thank you. சுந்தர்சி குஷ்புக்கு கொடுத்த ஃபர்ஸ்ட் எக்ஸ்பென்சிவ் கிஃப்ட் என்ன?
சிக்கன் ஆண்டா சேகர். ஃபர்ஸ்ட் எக்ஸ்பென்சிவ் என்ன கொடுத்தீங்க? ஃபர்ஸ்ட் எக்ஸ்பென்சிவ் கிஃப்டா? ஆமா. ரிங். கரெக்ட். சுந்தர் சிக்கு ஏன் மேல அவ்வளோ லவ்வா அப்படின்னு கண் கலங்கின ஃபர்ஸ்ட் மூமெண்ட். சுந்தர் சிக்கு என் மேல அவ்வளோ லவ்வா? எப்போ சொன்னீங்க என் மேல அவ்வளோ லவ்? இவ்ளோ லவ்வான்ட்டு நீ ஃபீல் பண்ண மூமெண்ட். I think my first pregnancy and delivery. This didn't happen last year. No, Appa it's, said too personal happened last year. இது தப்பு. Too personal, it happened last year. Too personal that happened last year. I think I was little unwell. No. ஏன்னா இங்கக்குள்ளாது. இல்ல அது வந்து ஓகே. உங்க அப்பா வந்து எனக்காக வேண்டிட்டு மொட்டை அடிச்சாரு. அதுதான். சுந்தர் சி எந்த விஷயத்துக்கு அதிகமா செலவு பண்ணுவாரு? எந்த விஷயத்துக்கு நீங்க செலவு பண்ணுவீங்க? ஃபார் கிட்ஸ் வேற எதுக்கு? கரெக்ட். ஏன்னா நான் செலவே கிடையாது எனக்கு. அதுவும் எழுதிருக்கேன். His expenses zilch. அதுவும் எழுதிருக்கேன். So who got the high marks? கலந்து 7 மார்க்ஸ் அவுட் ஆஃப் 10. தனித்தனியா பார்த்தா அம்மா நீங்க தான் ஜெயிச்சீங்க. நான் எல்லாமே கரெக்டா எழுதிருக்கேன். இல்ல அம்மா ஒன்னு 4 தப்பு தான். marks. செல்போன் வாலெட் கரெக்ட். அப்பா அது அப்பா ஆன்சர் தான் முக்கியம். அப்பா கொடுத்த ஆன்சர் தவறு. He forgets his wallet. The thing that came to Appa's mind was cell phone. No. எஸ். ஏங்க இப்படி சொன்னீங்க? நீங்க வாலெட் தான மறக்கறீங்க. பரவாயில்லை. இது ஏன் வீடு ஃபாதர் இல்ல. இப்படி பண்றீங்க? Okay, சரி. Anything else you want to say? Yes, we have one more surprise from mother. Do you remember this for me? இது என்னன்னு ஃபாதர் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றீங்களா? சவுத் ஆப்பிரிக்காவில் ஷூட் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ அம்மா வந்து சிங்கப்பூர்ல இருந்தாங்க. அவங்க ஹாலிடேக்கு போயிருந்தாங்க. அவங்க பிறந்த நாள். அப்போ சர்ப்ரைஸா போன போது அம்மாவோட பர்த்டேக்கு நான் கொடுத்த gift இது. Okay, my Bombay, please give it. Here, catch it for me. சரி பாவம். பாவம். Okay, thank you very much. 98ல இருந்து இது வரைக்கும் அவ்வளவு பத்திரமா வச்சிருக்கேன். So how many years? 18 years. 18 years இந்த பொம்மை அவ்வளவு பத்திரமா வச்சிருக்கேன் நானு.